வணக்கம். உங்களை மீண்டும் நமது கோர்ஸ் SAP மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்டில் வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த செஷன்ல MRP4 வியூவில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் பற்றி பேச போகிறோம். இந்த வியூவில் BOM எப்படி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும், ஒரு மெட்டீரியல் எப்படி டிஸ்கண்டினியூ ஆகிட்டு அடுத்த மெட்டீரியல் வரும், அது காம்பனன்ட் ஸ்கிராப்லாம் என்ன இருக்குது, அந்த பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த செஷனில் போகிறதுக்கு முன்னாடி போன செஷனில் இருந்த கேள்விகளுக்கான பதில்களை பார்த்துடலாம். இப்போ எந்தெந்த ஸ்ட்ராட்டஜியில் மேக் டு ஸ்டாக் யூஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிருந்தோம். 10, 11, 40 ஸ்ட்ராட்டஜி 10, 11 and 40. விச் ஆர் த ஸ்ட்ராட்டஜி ஃபார் ப்ரொக்யூர் டு ஸ்டாக். நார்மலாக MTS தான் சொல்லுவோம் நம்ம. இது PTS தான் ப்ரொக்யூர் டு ஸ்டாக். ஸோ இது ப்ரொக்யூர் டு ஸ்டாக்னா ஏதோ புதுசாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. டூ ஸ்டாக்னா எதுனா இதுவும் பிளான் பண்ணி வாங்குறதா அது. அதாவது மேக் டு ஸ்டாக்னா ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டாக்ல வைக்கிறது, ப்ரொக்யூர் டு ஸ்டாக்னா வெளியே இருந்து வாங்கி வைக்கிறது. ஸோ இதுவும் மேக் டு ஸ்டாக் மாதிரி தான் அது. இதுவும் மேக் டு ஸ்டாக் தான், பட் வெளியே இருந்து வாங்குறது. ஸோ இதுக்கும் ஸ்ட்ராட்டஜி 10, 11, 40 தான். ஸோ ஏன்னா பேசும்போது மேக் டு ஸ்டாக் இந்த ஸ்ட்ராட்டஜி, ப்ரொக்யூர் டு ஸ்டாக் இந்த ஸ்ட்ராட்டஜி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டூ ஸ்டாக் அப்படின்னாலே ஸ்டாக் இதுதான். இப்போ ஸ்ட்ராட்டஜி 10 and 11 உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. ஸ்ட்ராட்டஜி 10ன்றது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து நெட் ரிக்யர்மெண்ட் கால்குலேஷன் பண்ணுறது. அதாவது கையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு எவ்வளோ இருக்கோ அதை வந்து கணக்கில் எடுத்துக்கும். ஸ்ட்ராட்டஜி 11ங்கிறது கிராஸ் ரிக்யர்மெண்ட் எடுத்துக்கிறது. கையில் இருக்கிற ஸ்டாக் என்னன்றதை கணக்கில் எடுத்துக்காது. ஸ்ட்ராட்டஜி 11 இதான் வந்து 10க்கும் 11க்குள்ள வித்தியாசம். அப்புறம் ஸ்ட்ராட்டஜி 40னுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னாக்கா, ஸ்ட்ராட்டஜி 40 வந்துட்டு அதாவது பிளான் பண்ணும்போது முதல்ல பிளான் ஒன்று போடுவோம், போட்டுட்டு அது ஆர்டர் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஸ்ட்ராட்டஜி 10, 11லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் என்னதாலும் பிரச்சனையே பண்ணாது, வெறும் பிளான் மட்டும் தான் ஒர்க் பண்ணும். பட் 40ல் எப்படின்னாக்கா எது பிளான் இருக்கோ பிளான் இருந்துச்சுன்னா பிளான் எடுத்துக்கும். சப்போஸ் போடுற ஆர்டர் வந்து பிளானோட அதிகமாக போச்சுன்னா அப்போ ஆர்டர் குவான்டிட்டி என்ன இருக்கோ, எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கும். அப்போ என்ன ஆகுனாக்கா குவான்டிட்டி ஆர்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா அது மேக் டு ஸ்டாக்காக இருக்கும், குவான்டிட்டி அதிகமாக போச்சுன்னா மேக் டு ஆர்டர் ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பெக்குலியர் ஸ்டேட்டஸ். அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 40 ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக். MTO, ETO அதாவது மேக் டு ஆர்டர், இன்ஜினியர் டு ஆர்டர். இதுக்கு வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம இந்த செஷனில் பேசணும். ஆனால் வேற சில ஸ்ட்ராட்டஜிலாம் கூட இருக்குது. இந்த செஷனில் பேசின ஸ்ட்ராட்டஜி வந்து 20. இந்த MTO, ETO ஐட்டத்துக்கு நம்ம ஆர்டர் போடும்போது அதுக்கு பிளான் போடணுமா அவங்ககிட்ட தேவையில்லை. ஏன்னா நம்ம போடுற ஆர்டர் ஏன்னா மேக் டு ஆர்டர் அதுவே ஆர்டர் இருக்கும்போது அதுவே பிளானாக ஆக்ட் ஆகிடும். ரெப்ளனிஷ்மெண்ட் லீட் டைம். பர்ச்சேஸ் பண்ண ஐட்டத்துக்கு ரெப்ளனிஷ்மெண்ட் லீட் டைம் என்ன இருக்கும்னு கேள்வி கேட்டிருக்கு. பர்ச்சேஸ் பண்ண ஐட்டத்துக்கு அதெல்லாம் கவனிக்கணும் கரெக்டாக, ரைட்டா? இப்போ ப்ரொடக்ஷன் ஐட்டமாக இருந்துச்சுனாக்கா ரெப்ளனிஷ்மெண்ட் டைம் எப்படி வரும்? முதல்ல ரெப்ளனிஷ்மெண்ட் டைம் MRP3ல போடுறோம் இல்லையா, அதை எடுத்துக்கும். அது இல்லைனா ஒர்க் ஷெட்யூலிங் வியூவில் போட்டிருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் டைம் எடுத்துக்கும். அப்படி இல்லாட்டி MRP வியூவில் போட்டிருக்கிற டைம் எடுத்துக்கும். பட் ப்ரொக்யூர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த பிளான் டெலிவரி லீட் டைம் போடுறோம் இல்லையா, அது ப்ளஸ் GR ப்ராசஸிங் டைம். இதுதான் அதனுடைய அந்த ரெப்ளனிஷ்மெண்ட் லீட் டைம். இதுக்கும் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் நீங்கள். பேசிக் 1, 2 பர்ச்சேசிங் வியூஸ், MRP 1, 2, 3 இதெல்லாம் முடிச்ச அப்புறம் MRP4 வியூக்கு வந்திருக்கும். MRPயில் இருக்கக்கூடிய 4 வியூஸுமே ஆர்கனைசேஷன் டிபெண்டன்ட், அதாவது பிளான் டிபெண்டன்ட்டு. அதனால தான் அது வந்து இந்த ஆர்கனைசேஷன் டிபெண்டன்ட் பகுதியில் நம்ம வந்து இந்த வியூஸை வச்சிருக்கோம். அதில் இது எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுங்க. அது அதே போல் ஒரு ப்ராட் லெவலில் MRP1னா பிளானிங், MRP2னா ப்ரொக்யூர்மெண்ட் மேனுஃபேக்சரிங், MRP3னா பிளானிங் ஸ்ட்ராட்டஜி ஆப்ரேட்டிவ் மாடல், MRP4னா மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட். இது எப்பவுமே உங்களுக்கு திருப்பி இந்த ஓவர்வியூ தெரியணும். MRP4ன்றது மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் லைக் BOM எக்ஸ்ப்ளோஷன், அதுக்கான டிஸ்கண்டினியூ பார்ட்ஸு, ரிப்பீட்டிவ் மேனுஃபேக்சரிங், காம்பனன்ட் ஸ்கிராப்பு, ப்ரொடக்ஷன் வெர்ஷன், அது எல்லாமே MRP4ல் இருக்கும். MRP4ல் என்னென்ன இருக்குனாக்கா, the dependent requirements, whether to plan them individually or collectively, how to define the component scrap, production version indicator அது இருக்கா இல்லையா, இருந்தால் எப்படி போய் பார்க்கறது, ப்ளஸ் ஒரு மெட்டீரியல் டிஸ்கண்டினியூ பண்ணணுனாக்கா எப்படி பண்ணுறது, அந்த ஆக்டிவிட்டிலாம் இங்கே இருக்குது. இந்த மெட்டல் மாஸ்டரில் இந்த வியூவில் இருக்குது. ஸோ முதல்ல இண்டிவிஜுவல் கலெக்டிவ் ரெக்யர்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இது எதுக்காக யூஸ் ஆகுதுனாக்கா, ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் ஸ்டாக், ஒரு சேல் ஆர்டர் ஸ்டாக் அல்லது ப்ராஜெக்ட் ஆர்டர் இருக்குனாக்கா அதனுடைய டிபெண்டன்ட் மெட்டீரியல்ஸை பிளான் பண்ணும்போது அந்த மெட்டீரியல்லாம் வந்துட்டு தனித்தனியாக பிளான் ஆகுறதா இல்லை மொத்தமாக சேர்த்து பிளான் ஆகுறதா, அதை இண்டிவிஜுவலாக பண்ணுறதா கலெக்டிவாக பண்ணுறதா, அதுக்காக தான் யூஸ் ஆகுது. இதில் 1ங்கிற வேல்யூ யூஸ் பண்ணும்போது சிஸ்டம் வந்து இண்டிவிஜுவலாக பிளான் பண்ணும். அந்த ஸ்பெசிஃபிக் சேல் ஆர்டருக்கு அல்லது அந்த ப்ராஜெக்டோட தனித்தனியாக பிளான் பண்ணும்.
2ங்கிற பேராமீட்டர் போட்டோம்னாக்கா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரே ரெக்குயர்மெண்ட்டாக கொடுக்கும். அதாவது அந்த லாட் சைஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி. அதை blank விட்டோம்னாக்கா அந்த மெட்டலுடைய பேராமீட்டர் என்ன இருக்கோ அதை பொறுத்து இண்டிவிஜுவலாக கலெக்டிவாக கொடுக்கும். அதில் இது ஒன்று தனித்தனி பேராமீட்டர் போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். இதுதான் பேசிக். இதில் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்தது காம்பனன்ட் ஸ்கிராப். இந்த காம்பனன்ட் ஸ்கிராப் எங்கே யூஸ் ஆகுதுனாக்கா, நம்ம நார்மலாக மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது தெர் மே பி சம் ஸ்கிராப் ஜென்ரேட் ஆகும் ஒரு மெட்டல் யூஸ் பண்ணும்போது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் அசம்பிள் பண்ணுறான்னு வச்சுங்க. அது பண்ணும்போது ஒரு 40-50 ஸ்க்ரூஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு 2-3 ஸ்க்ரூ வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு பெரிய பல்க் பவுடர் அல்லது பல்க் லிக்விட் பேக்கிங் பண்ணுறோன்னாக்கா ஒரு 100 கிராம் அப்படி பேக் பண்ணும்போது 100 கிராம் எக்ஸாக்டாக பேக் பண்ண முடியாது. 101 கிராம் 101.5 கிராம் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அப்போ வந்து நம்ம கரெக்டாக 100 கிராமுக்கு தேவை 100 கிராம் பவுடர் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்னாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போச்சுன்னு வச்சுங்களேன், ஆஃப்டர் 100 பாக்கெட்டுக்கு அப்புறம் 100 பாக்கெட் வந்து பவுடர் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த 1% 2% எக்ஸஸ் வந்து பிளான் பண்ணணும். அந்த பர்சன்டேஜ் டிஃபைன் பண்ணி தான் காம்பனன்ட் ஸ்கிராப் எங்கே யூஸ் ஆகுது. மெட்டல் மாஸில் காம்பனன்ட் ஸ்கிராப் போட்டோம்னாக்கா இது வந்து ஈக்குவலாக எல்லா ப்ராடக்ட்லையும் அதே அப்ளை ஆகும். சப்போஸ் நான் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது 1% தான் வேஸ்ட் ஆகுது, இதே காம்பனண்ட்டை இன்னொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது 4% வேஸ்ட் ஆகுதுனாக்கா அது போய் பில் ஆஃப் மெட்டல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரைட், பில் ஆஃப் மெட்டலே போய் அந்த ஸ்கிராப்பை மெயின்டைன் பண்ணலாம். இது வந்து காம்பனன்ட் ஸ்கிராப். அது பில் ஆஃப் மெட்டல் எப்படி பண்ணுறதுன்றதை பில் ஆஃப் மெட்டல் பேசும்போது பார்ப்போம். ப்ரொடக்ஷன் வெர்ஷன் அப்படின்றது ஒரு மெட்டீரியலுக்கான BOM அண்ட் ரூட்டினுடைய காம்பினேஷன். அதான் ப்ரொடக்ஷன் வெர்ஷன். ஸோ ஒரு மெட்டீரியல்ஸ் சில பார்த்தீங்கன்னாக்கா 2-3 BOM இருக்கலாம், 2-3 வகையாக ப்ரொடியூஸ் பண்ணலாம், அது 2-3 ரவுட்டிங் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான மெட்டீரியலுக்கு வந்துட்டு 2-3 ப்ரொடக்ஷன் வெர்ஷன் இருக்கும். இப்போ வந்து 2 BOM 2 ரவுட்டிங் இருக்குனாங்க, அந்த மெட்டீரியலை 4 விதமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு அர்த்தம். BOM 1 ரவுட்டிங் 1, BOM 1 ரவுட்டிங் 2, BOM 2 ரவுட்டிங் 1, BOM 2 ரவுட்டிங் 2, இந்த மாதிரி 4 காம்பினேஷனில் பண்ணலாம். அதான் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் அப்படின்றது. பர்ச்சேஸில் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் எங்கே வருது? பர்ச்சேஸில் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் எங்கே வருதுனாக்கா, சப்கான்ட்ராக்டிங் ப்ராசஸில் பில் ஆஃப் மெட்டீரியல் வந்து நம்ம கொடுத்து அனுப்புறோம் இல்லையா, மெட்டீரியல் அனுப்பி வாங்குறோம் இல்லையா, அப்போ பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்ணும்போது இது ப்ரொடக்ஷன் வெர்ஷன் கிரியேட் பண்ணி அந்த மெட்டீரியலுக்கும் இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் லிங்க் கிரியேட் பண்ணும். ப்ரொடக்ஷன் வெர்ஷன் பில் ஆஃப் மெட்டீரியலுக்கும் அந்த மெட்டீரியலுக்கும் லிங்க் கிரியேட், அதான் ப்ரொடக்ஷன் வெர்ஷன் பர்ச்சேஸ் பொறுத்த வரைக்கும். S4 இதை மேண்டேட்டரி ஆக்கியிருக்காங்க இந்த லிங்க். அதனால இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகணும். இது எப்படி BOM கிரியேட் பண்ணுது, ப்ரொடக்ஷன் வெர்ஷன் கிரியேட் பண்ணதுலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த ப்ரொடக்ஷன் வெர்ஷன் கிரியேட் பண்ணோம்னாக்கா மெட்டல் மாஸில் வந்துட்டு இது வந்து வெர்ஷன் இண்டிகேட்டரில் காமிக்கும். ப்ரொடக்ஷன் வெர்ஷன் கிரியேட் இருந்தால் வெர்ஷன் இண்டிகேட்டரில் டிக் மார்க் போட்டு வருவோம். இருந்துச்சுனாக்கா வெர்ஷன் கிரியேட் ஆச்சுன்னு அர்த்தம். அது இல்லைனாக்கா ப்ரொடக்ஷன் கிரியேட் ஆகலன்னு அர்த்தம். அந்த ப்ரொடக்ஷன் வெர்ஷன் டிக் ஆகிட்டு இருந்ததுனாக்கா ப்ரொடக்ஷன் வெர்ஷன் பட்டனை கிளிக் பண்ணோம்னாக்கா உள்ளே போய் அந்த ப்ரொடக்ஷன் வெர்ஷன் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் வெர்ஷன்லாம் என்னென்ன இருக்குது, பேராமீட்டர் எது எது இருக்குன்றதெல்லாம் நம்ம ப்ரொடக்ஷன் வெர்ஷனை பற்றி தனியாக பேசும்போது பார்ப்போம். இப்போது மெட்டல் மாஸில் எடுத்து மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்குது, திடீர்னு ஒரு கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் மாறினா ஒரு சின்ன ரெக்யர்மெண்ட் தான் மாறி இருக்கும். ஒரு மெட்டலுக்கு இன்னொரு மெட்டல் போகிறதா இருக்கலாம், அல்லது டெக்னாலஜி சேஞ்சாக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபீச்சர் வந்து அடிஷனலாக ஆட் பண்ணணும் இல்லை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னாக்கா ஃபுல் பில் ஆஃப் மெட்டல் மாற்றாமல் அந்த பில் ஆஃப் மெட்டல் ஒரு மெட்டல் மட்டும் தூக்கி இன்னொரு மெட்டல் உள்ள போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மெட்டல் வரும்போது ஒரு மெட்டல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு புதுசாக ஒரு ப்ராடக்ட் உள்ள கொண்டு வரலாம். அதுக்கு தான் இந்த டிஸ்கண்டினியூட் பார்ட்ஸ்ன்ற இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது. இங்கே என்னென்னா யூஸ் பண்ணுவோம்னாக்கா டிஸ்கண்டினியூ இண்டிகேட்டர் அப்படின்றத அங்கே யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த மெட்டல் எந்த டேட்லேருந்து டிஸ்கண்டினியூ ஆகுதுன்னு போடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக எந்த மெட்டல் வருது ஃபாலோ அப் மெட்டீரியல் அதையும் இங்கே போட்டோம்னாக்கா இந்த மெட்டல் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். இதே வந்து சில பில் ஆஃப் மெட்டலில் தான் இதை மாற்றுவோம், எல்லா பில் ஆஃப் மெட்டலும் இதை மாற்ற மாட்டோம் அப்படின்னாக்கா இந்த சேஞ்ச் வந்து போய் அந்த பர்டிகுலர் பில் ஆஃப் மெட்டலே பண்ணிக்கலாம். அது மொத்தத்துக்கும் அப்ளை ஆகாமல் அந்தந்த பில் ஆஃப் மெட்டல் மட்டும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது, அது BOMலேருந்து கவர் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம MRP4 இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் கலெக்டிவ் ரெக்யர்மெண்ட்ஸ் அந்த டிபெண்டன்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். காம்பனன்ட் ஸ்கிராப் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ப்ரொடக்ஷன் வெர்ஷன் எப்படி அங்கே இண்டிகேட் ஆகுதுன்னு பார்த்தோம். டிஸ்கண்டினியூட் பார்ட்ஸ் அப்படிங்கிறது அங்கே எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். ரிப்பீட்டிவ் மேனுஃபேக்சரிங் ஒன்று இருந்தது, அதை வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக டிஸ்க்ரீட் மேனுஃபேக்சரிங் பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறோம். நம்ம ரிப்பீட்டிவ் மேனுஃபேக்சரிங் பற்றி ஒரு ஷார்ட்டாக பின்னாடி பார்ப்போம். அதை பார்க்கும்பொழுது நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அந்த ரிப்பீட்டிவ் மேனுஃபேக்சரிங் பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த செஷனுடைய கேள்விகள் என்னென்னு பார்த்துடலாம். காம்பனன்ட் ஸ்கிராப் பர்சன்டேஜ் MRP4 போகிறோம் இல்லையா, அதுக்கும் அசம்பிளி ஸ்கிராப் MRP1 போட்டோம் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அப்புறம் ப்ரொடக்ஷன் வெர்ஷனில் எந்தெந்த டேட்டா லிங்க் பண்ணணும், அதாவது பர்ச்சேஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஒரு மெட்டீரியல் எக்ஸ் அதை வந்து மெட்டீரியல் ஒய்யோட ரீப்ளேஸ் பண்ணணும் ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டில், இது எப்படி மேனேஜ் பண்ணுறது? ரைட், இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான இந்த செஷனுக்கான கேள்விகள். பதில்கள் அடுத்த செஷனில் பார்க்கலாம். அடுத்த செஷனில் நம்ம ஃபோர்காஸ்டிங் வியூவில் இருக்கக்கூடிய வேரியஸ் பேராமீட்டர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மீன்வைல் MRP4 வரைக்கும் இருக்கக்கூடிய மெட்டல் மாஸோட பேராமீட்டர்ஸ் வியூஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பீங்க நம்புறேன்.
கண்டிப்பாக பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அது. மீன்வேல் நம்ம கோர்ஸை பற்றி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஐடியாஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களும் இந்த நாலேஜ் ஷேரிங் கெயின் பண்ணட்டும். நன்றி. அடுத்த செஷனில் பார்க்கலாம். டேக் கேர். பை.